பார்த்துக்கோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் இன்னைக்கு எல்லா கேண்டீஸையும், அதாவது வந்து விதவிதமான கேண்டீஸ், அதுக்காக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கைண்ட்லாம் கிடையாது, ஓரளவுக்கு எல்லா வகையான கேண்டீஸும் நம்ம பிக் பண்ணி அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜெயண்ட் சைஸில் கேண்டி வந்து நம்ம செய்ய போகிறோம். செஞ்சுட்டு அதை வந்து எப்படி நம்ம மற்ற கேண்டி இருக்கோ அதே மாதிரி மாற்றி நம்ம வந்து இதில் வந்து காட்ட போகிறோம். ஸோ நாம் இன்னைக்கு பண்ண போகிறது ஜெயண்ட் கேண்டி. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டர் பிளாட்ஃபார்ம் விலாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு கப்புள்ஸ் சேனலுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ப்ராங்க் ஷோஸ், அதுக்கப்புறம் சேலஞ்சஸ், விலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித்தியாசமான என்டர்டெய்னிங் வீடியோலாம் போட்டுகிட்டே இருக்காங்க. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்க கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேக்கெட்டில் இருக்க கேண்டீஸ்லாம் வந்துட்டு இதில் நம்ம தட்டி வச்சுக்கலாம். பச்சா மேங்கோ பைட். இது ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ நான் அடுத்த பெரிய பவுல் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த இதில் பேக்கெட்டில் வந்து நான் கொட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ டிக்டாக் அப்புறம் வந்துட்டு டபுள் மில்க் போலோ, அதை மட்டும் நான் வந்து பேக்கெட்லேருந்து இன்னும் ரிமூவ் பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் மெல்ட் ஆகும்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதனால் நான் க்ரஷ் பண்ணி உள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். அதனால தான் அதை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்கெட்லேருந்து எடுக்காமல் வச்சுருக்கேன். இந்த 1000 மிட்டாயையும் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம உருக்கி ஒரு பெரிய சைஸ் கேண்டி செஞ்சுக்க போகிறோம். நான் அது எப்படி வச்சு மெல்ட் பண்ண போகிறேன்னு தான் தெரியல எனக்கு. அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் உரித்து நம்ம ஏதாவது ஒரு இதில் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் இதை வந்துட்டு நொறுக்கி பவுடர் ஆக்கி அதை வந்து உள்ளே போடணும். ஏன்னா இதை மெல்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கேண்டி மழை பொழியட்டும். தலையில் விழும்போது நல்லா குழு குழுன்னு இருந்துச்சுல்ல, இப்போ வலிக்குதோ? எடு நல்லா பறக்கி போடு. அப்படிதான் கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே, கரைறான். ஓகே, இப்போ நான் இந்த கேண்டி எல்லாத்தையுமே இந்த ஓப்பன் பண்ணி நான் இதில் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அந்த ஃபாயில் பாக்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த பாக்ஸில் போட்டு அதை வந்து உள்ளே வச்சு அப்படியே மெல்ட் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் வேறு இதில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒட்டிக்கும் அப்புறம் பிச்சை எடுக்க முடியாது. ஓகே, நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா 1000 கேண்டீஸையும் வந்து
உள்ளே போட்டு மெல்ட் பண்ணி ஜாயின்ட் சைஸில் வந்து பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவுக்கு ஆக்சுவலாக நம்மள்ட்ட ஸ்பேஸ் இல்லை, அதான் பிரச்சனை. மற்றபடி ஓகே, நான் அந்த சில்வர் ஃபாயில் 2 பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டும் மெல்ட் ஆனதும் இதை வந்து கவுத்தி நம்ம ஜெயின்ட் சைஸில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெரிய கேண்டி வந்து செய்ய போகிறோம். ஸோ சிம்பிள் நினைக்கிறோம். நான் செய்யும்போது எப்படி வரும்னு யாருக்கு தெரியும். இப்போ நம்ம போய் இதை அவனுக்குள்ளே வச்சு இதை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். Mandorma kacau mangga bari. ஓகே, இது இப்போ கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு. ஸோ மேலே மட்டும் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து இது ரெண்டையும் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், இந்த பார்ட்டையும் வந்து இது மேலே எப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ளோவர் என்கிட்ட இருக்குது. ஸோ ப்ளோவர் வச்சு இது மேலே லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டையும் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இந்த கேண்டியை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கிளிஞ்சி ஃபிலிம்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதை வச்சு வந்துட்டு சுற்றி ரேப் பண்ணேன். அப்படின்னா அதுவும் கொஞ்சம் சப்போஸ் ஒட்டையாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஒட்டிக்கிட்டு இருக்கு, நல்லா தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை வச்சு சுற்றிருக்கேன்னா. ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு நார்மலாக கேண்டீஸ் வந்து இருக்கிற மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இதை நாம் கடிச்சு சாப்பிட்டு பார்ப்போம். உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? கடிக்கவே முடியல, பயங்கர இதுவாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதை இதை வச்சு உடச்சி சாப்பிடுவோம். இதை சாப்பிட்டே தீரணும் நம்ம இன்னைக்கு. ஓகே, சின்ன சின்ன நொறுங்கி இருக்கு. இல்லை காஃபி பேட் மின்ட் எல்லாம் போட்டிருந்தோம்ல, மின்ட் கேண்டியும் போட்டிருந்தேன். அதனால ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஆனால் எந்த ஃப்ளேவர்னாலும் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றதுக்கு நான் கேண்டி தானா. ஸோ சக்ஸஸ்ஃபுல். நம்ம சூப்பராக இந்த கேண்டியை செம்மையாக செஞ்சிட்டோம். வெளியே போகும்போது மறக்காமல் மாஸ்க் போட்டு போங்க. அண்ட் வெளியே இருந்து வீட்டுக்கு வரும்போது உங்கள் கையை சானிடைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் வெளியே போகும்போது சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்லேயே இருங்க, சேஃபாக இருங்க. நாங்கள் உங்களை என்டர்டெயின் பண்ண தான் நாங்கள் யூடியூபர்ஸ்லாம் இருக்கோம், நிறைய வீடியோஸ்லாம் போடுறோம். ஜாலியாக வீடியோ பார்த்துட்டு வீட்லேயே சேஃபாக இருங்க. சூப்பராகவும் செம்மையாகவும் ரொம்ப அழகாகவும் வந்துட்டு இந்த ஜெயிண்ட் கேண்டியை வந்து நம்ம செஞ்சிட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.